சரி, திரு பொங்கலூர் மணிகண்டன் நீங்க நிறைவு செய்யலாம், பதில் சொல்லிருங்க. நான் வரேன். நீங்க ஆச்சாரிய அண்ணனுக்கு ஒரு கேள்விங்க. இப்ப 2014 ஆண்டு இதே பாஜக கூட்டணி வாங்கிய வாக்கு என்ன சொல்லுங்க? இப்ப பாமக உட்பட எல்லா கட்சி கூட்டணி கொங்கு ஈஸ்வரன் அன்னைக்கு வலிமையா இருந்தாங்க. இப்ப மதிமுக இருந்தது. அன்றைக்கு நீங்கள் வாங்கிய வாக்கு சொல்லுங்க 2014. அதாவது நான் ஓகே, நீங்க முடிங்க சார், முடிங்க. இல்ல 2014 18% வாங்குறீங்க. 2019 அதிமுக சேர்ந்து வாங்கிய வாக்கு 19% எப்படிங்க? ஏன் குறைஞ்சது வாக்கு? ஏன் வாக்கு கூடல? அப்போ 2024 அதிமுக மட்டும் தனியா நின்று 20% வாங்கிப்பாங்க. அப்ப 2024 பிஜேபி வாங்குற வாக்கு 18% எப்படி? அப்ப இது முழுக்க இந்த அளவுகோல்ங்கிறதே ஒரு ஏமாற்று வேலை ஒன்று. இரண்டாவது நம்ம அண்ணன் சுப்ரதன் சொன்னாங்க 144 104 44 3 கணக்கு சொன்னாங்க. இந்த 3 கூட்டினா 292 வருதுங்க. மொத்த தொகை 234 தான். இதுவே அதிமுக முழுவர் நான் வச்சுக்கிறேன். தவறான தகவலை தயவு சொல்லாதீங்க. இன்னொன்னு ரவி கொண்டே சொன்ன ஒரு தவறான செய்தி என்னன்னா, அவருக்கே சொல்றேன், அண்ணன் சுப்ரத்தன் திமுக சேரப்படுறாரு, அதனால திமுக பார்த்து பேசுவாரு. நீங்க கவலைப்படுறீங்க தெரியல. அண்ணன் சுப்ரத்தனும் திமுக சேர்றது வாழ்த்துறா, சந்தோஷம் போயிட்டாங்க. தயவு செஞ்சு அதிமுகவை நாங்கள் பார்த்து தனிப்பட்ட முறையில அதிமுகவை யாராலும் அசைக்க முடியாது. 26 அதிமுக மிகப்பெரிய வெற்றி கொண்டு திராவிட இயக்க சித்தாந்தவாதியா பேசுறேன். திராவிட இயக்க சித்தாந்தவாதியா ஓகே, நான் சொல்லிட்டேன். சரி, திராவிட இயக்க உணர்வாளர் பிஜேபி இப்ப அவங்க இவங்க பேசுறாங்க. பேசும்பொழுது நான் என்ன கேட்கிறேன், ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களை, தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் ஒரு கூட்டணி தர்ம அடிப்படையில் ஒரு கட்சியை பத்தி பேசும்பொழுது என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது, கூட்டணி தர்மத்தின் படி இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை தலைமை அறிவுறுத்துமா அறிவுறுத்தாதா அந்த கேள்வி. அதே போல கூட்டணி கட்சி தலைவர்களை சேர்ந்தவர்களே அவர்களுடைய முன்னோடிகளை பற்றி கேவலமாக விமர்சிப்பது, தவறாக விமர்சிப்பது, அதே போல கூட்டணி கட்சியினுடைய பொதுச் செயலாளரை பற்றி தரக்குறைவாக விமர்சிப்பது, அந்த கட்சியினுடைய சிம்பளையும் அந்த கட்சியை கொண்டு போய் இன்னொரு கட்சி கிட்ட சேர்த்துருவேன்னு சொல்லி பேசுறது, இதெல்லாம் ஒரு அடிப்படை நாகரிகம் அரசியலில் இருக்கிறதா? அதிமுக தரப்பில் இருந்து பாஜக மாநில தலைவர் யாரும் விமர்சிக்கலையா அப்படின்னு டிடிவி தினகரன் கேட்கிறார். பெரிதும் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. இப்படிப்பட்ட செயல்களை செய்துவிட்டு அவர்கள் கூட்டணி வர வேண்டும் என்றோ கூட்டணிக்கு வரலாம் என்றோ நினைப்பதோ செய்வதோ எந்த வகையில் அடிப்படையில் நாகரிகமாக மக்களாலும் தொண்டர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை தயவு செய்து அவர்கள் யோசித்து பார்க்க. இந்த அறிவுரைகளை தலைமை அவருக்கு கூறியிருந்திருந்தால், அரசியல் நாகரிகம் படி அவர் சரியாக பேசியிருந்தால், இது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளையும் சந்திக்க வேண்டிய நிலை பிஜேபிக்கு ஏற்பட்டு இருக்காது. அந்த நிலைக்கு காரணம் உங்களுடைய தலைவர் பேசிய பேச்சுக்களும் செயல்களும் தான் என்பதை தெட்ட தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். யாரையும் அச்சுறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ எந்த கூட்டணியிலும் எந்த கட்சியும் திணிக்க முடியாது என்பது தெல்ல தெளிவாக பலமுறை அவர்கள் விளக்கமாக கூறிவிட்டார்கள். ரொம்ப உறுதியா இருக்கிறோம், அதை ஏற்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறோங்கிறது தெளிவுபடுத்திட்டாங்க. ஒரு வரி அதிமுக அம்மாவுடைய தொண்டராக எங்கள் மக்கள் சொல்ல டிடிவி தினகரன் தெளிவாக சொல்றாரு. நடந்து முடிந்த புரட்சித்தலை அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் சந்தித்த எல்லா தேர்தலிலும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கிடைத்திருக்கிறது ஒரு 2026 வாய்ப்பு. இதில் எங்கள் மக்கள் சொல்லியது போல ஒரு புரட்சித்தலை அம்மாவுடைய விரும்பியாக தொண்டராக அவர் சொன்ன இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டால்தான் அம்மாவுடைய ஆட்சி 2026 கொண்டு வர முடியும். இன்னொன்று, இரண்டாவது, திரு பொங்கலூர் மணிகண்டன் அதிமுக பற்றி 96 சின்னம்மா எங்க அம்மா எங்கெல்லாம் கேட்டார். அவர் உண்மையான அதிமுக இருந்தா அவருடைய வரலாறு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அதிமுக சேர்ந்ததால் பழைய வரலாறுகள் அவருக்கு தெரியவில்லை. தனிப்பட்ட முறையில் அவர்கள் இருக்கின்ற அண்ணன் ரவி கேட்ட கேள்விக்கு நான் பதில். இதே கேள்வியை திரு டிடிவி தினகரன் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதிமுக கூட்டணி முறிந்ததற்கு அண்ணாமலையின் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் தானே காரணமாக இருந்தது கொஸ்டின் மார்க். இது கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்குரிய அவருடைய பதிலே தான் என்னுடைய பதிலும். அண்ணாமலை அவரது கருத்துக்களை தான் சொன்னார். அதிமுகவினர் மட்டும் எதுவும் பேசாமல் வாயை பொத்திக் கொண்டா இருந்தனர். அவர்கள் பேசியதற்கு அண்ணாமலை அவர்கள் பதில் சொன்னார். எடுத்துக்கிறேன். இன்றைய தலைப்பை ஒட்டிய போல் முடிவுகளை பார்க்கலாம். பாஜக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் என
அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விடுத்திருக்கக்கூடிய அழைப்பு சொந்த விருப்பமா அல்லது பாஜகவினுடைய குரலா என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கான பதிலை பார்க்கிறோம். இது சொந்த விருப்பம் என 37% பேரும், இது பாஜகவின் குரல் என 63% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த நேயர்களுக்கு நன்றி. இந்த அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் ஐவரின் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. இது சொல்லதிகாரம், உண்மையின் முகம், உங்களின் குரல்.